வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரூக்கும் ஜேக்கப் ஃபேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்டோரியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் ராண்டி அட்டன்ட்டு நீங்கள் இதை கவனிச்சிங்களா? அண்ட் இன்றைக்கி WWE ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஜேட்கார்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலவை அண்ட் மோர் அப்டேட்ஸோட இன்றைக்கி ஸ்மாக்டவுன் கிளாசிக் மூமெண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். மறக்காமல் முதல்ல ரெஸ்லிங் கிங்குக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நன்றி. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருந்தார். நேற்றுக்கே நம்ம ஈவினிங் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், சாமி ஜெயின் கண்டிப்பாக தன்னோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுவார்னு. அடா இந்த 2025 பெஸ்ட் யுனைடெட் சாம்பியனாக நம்ம சோலோ சிக்காவாக இருப்பார் நினச்சேன். அதையும் பீட் பண்ணி சாமி ஜெயின் யுனைடெட் சாம்பியன் இருக்கிறது வாரே வா, பிரமாதம் சூப்பர் சாமி. உங்களுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப் வீக்லி செம்மையாக இருக்குது. இந்த வாரம் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விடும்போது NXT சேர்ந்த ஜோ வென்ஸை வந்திருந்தார். ஜோ வென்ஸை பொறுத்த வரைக்கும் NXTயில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஃபி கிங்ஸ்டர் மாதிரிங்க டெவலப்மெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு கோஃபி கிங்ஸ்டர் ரெஸ்லர். ஸோ மோவச்சாதனை ஓரளவுக்கு ஒத்து போகும், அவரை மாதிரியே ஒல்லியாக இருப்பார் அண்ட் பர்ஃபெக்ஷனலி சூப்பராக சண்டை போடுவார். அவருக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்சை நடத்திருந்தாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா WWEயோட US சாம்பியனாக இருக்கும்போது ஓப்பன் சேலஞ்சு விடும்போது WWEக்கு டெபியூட் ஆகியிருந்தார் இந்த சாமி ஜெயின். அதே மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருந்தது. சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக இதை பாராட்டி ஆகணும். அவர் US சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 30 நாள் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே 4 டைட்டில் டிஃபெண்டிங். உண்மையிலே சொல்கிறேன், சாமி ஜெயினோட டைட்டில் நீங்கள் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லாங்கஸ்ட் ஸ்டேஜினாக கொண்டு போகலாம். ஏன்னா வீக்லி அவர் டிஃபெண்ட் பண்ணும்போது ஜான்சனா இப்படி தாங்க மீதி பண்ணிட்டு இருந்தார். வீக்லி டிஃப்ரெண்ட்டான ஆப்பனண்ட்டு, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், யார் அடுத்த ஆப்பனண்ட் யார் ஆப்பனண்ட்டுன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி சாமி ஜெயினும் பண்ணியிருந்தார். NXTலேருந்து ஜோவன் வந்திருந்தார். மேட்சும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சாமி ஜெயின் மெயின் ராஸ்டரில் இருக்கிற ரெஸ்லர். அவர் இவ்வளோ சீக்கிரம்லாம் தோற்று போக மாட்டார்ல NXT இருக்கிற ரெஸ்லர்ஸ்ட்டை. ஸோ அதே போல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது, அதாவது US சாம்பியன்ஷிப் வின் பண்ண அடுத்த வாரம் அவர் சொல்லியிருப்பார் ஜான்சனாவை பார்த்து, ஜானு ஒன்றை மாதிரி நான் வீக்லி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பேன், வாரே வா, சீனாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறாரு. அண்ட் ஜோ வென்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த WWE ரெஸ்லர், அதனால் கையை தூக்கி காட்டியிருக்காரு. ஜோ வென்ஸை பொறுத்த வரைக்கும் பல ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க, பல ஃபேன்ஸ் கூட கிண்டல் அடிப்பாங்க, என்னடா மூஞ்சிச்சுன்னு. அதையும் தாண்டி முகம் அழகு இல்லை, உள்ளே இருக்கிற திறமை தான் அழகுன்னு காட்டுறாரு. பார்த்தீங்களா ஜோ வென்ஸு, நீ WWEக்கு வரும்போது உனக்கு பெரிய புஷ் இருக்கியா, கண்டிப்பாக இருக்கியா. WWE இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பை மேட்சை நடத்திருந்தாங்க. ஆக்சுவலி WWEக்கு இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக எந்த மேட்சை வைக்கிதுன்னு தெரில, அதனால் நயா ஜாக்ஸ் வெர்சஸ் ஸ்டெஃபனி வெர்சஸ் ஜேடுகார்களுக்கான இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சாங்க. ஏன்னா பொதுவாகவே WWE பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக ஒரு டைட்டில் மேட்சை வைக்கிறாங்கன்னா அதில் டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறத நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறதுல சேஞ்சிங் எதுவுமே நடக்கலை. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் வழக்கம் போல் இதில் தோக்காத மாதிரியும் நயா ஜாக்ஸ் மூலியமாக டிஃபனி வீழ்கிற மாதிரியும் காட்டிட்டாங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இந்த மேட்சோட இடப்பட்ட நேரத்தில் ஜேடுகார்களுடைய அந்த புருவத்துக்கு பக்கத்தில் கண்ணை உடஞ்சி ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டு, இது உண்மையிலேயே நிஜமான ரத்தங்க, பார்த்தாலே தெரியுது, போலி இல்லைன்னு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஜேடுகார்கள் நல்லா தான் சண்டை போட்டாங்க, பட் ஆனால் அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல, அது அவங்க கண்ணை குத்திருச்சு, அதனால தான் ரத்தம். போகும்போது கூட பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டு தான் கூட்டி போகிறாங்க. ஏன்னா ரத்த கலரில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்க்க முடியல, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் அவங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத புகைப்படமாக ரிலீஸ் பண்ணலை, பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு சிவிலர் பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. அண்ட் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிஃபனியே வின் பண்ணது எனக்கு பிடிக்கல. நான் நியூ சாம்பியன் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போ டிஃபனி வந்தீங்கன்னா WWEயோடைய 3வது லாங்கஸ்ட் உமன் சாம்பியன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்களாம். முதல் 2 லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பியாங்காக்கா இருக்காங்க, செகண்டு பார்த்தீங்கன்னா மாமி ரியா பிளே, 3வது இவங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச்சில் இப்போ நடக்க போகிற க்ரௌன் ஜுவலில் பார்த்தீங்கன்னா டிஃபனி வெர்சஸ் ஸ்டெஃபனி அப்படின்னு நடக்க போகுது. ரைமிங்க பார்த்தீங்களா, டிஃபனி வெர்சஸ் ஸ்டெஃபனி, இந்த 2 பேருக்குள்ளே பயங்கரமான மேட்ச். இவங்க 2 பேருமே அன்டிஃபீட்டடாக இருக்காங்க, யார் தோக்க போகிறாங்கன்னு தெரில. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு
ஸ்டெஃபனி வால்கர் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது மக்களுடைய கூக்குரல் அப்படி இருந்திருக்கும். நானும் மேபி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் பண்ணி டைட்டில் இவங்ககிட்ட கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் ஆப்பனன்ட் மேட்சை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் WWE இப்படி நடத்தலை. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க போல இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மேட்ச் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சோலோ ரூகா மற்றும் சைகிரா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் ரெஸ்லராக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்குது. ஆக்சுவலி இவங்க NXT ரெஸ்லர் தான். அதுலேயும் சோலோ ஷா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 NXT டைட்டில் இருக்குது. ஒன்று உமன்ஸ்க்கான நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப். ஆக்சுவலி இந்த உமன்ஸ்க்கான நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பே சிங்கிள் ரெஸ்லர் கூடியது தான். ஆனால் இவங்க 2 பேரும் டீமாக இருந்துக்கிட்டு அந்த NXT உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பையே கேடு கெடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உமன்ஸ்க்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க. அக்கா சோலா ருஷா, உங்கள்கிட்ட இருக்கிற டைட்டில் போதும், ஃபஸ்ட்டு அந்த 2 நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் 3வது வாங்க. ஆக்சுவலி ஜைரா வந்து ஒரு பல்கான ரெஸ்லருங்க, பார்த்தாலே தெரியுது இல்லை, உண்மையிலேயே ஒரு டாமினேட்டான ஒரு பல்கான ரெஸ்லர். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அவங்கள NXTல யூஸே பண்ண மாட்டேங்காங்க. இவங்களெல்லாம் ஒரு டெபிள் கேரக்டரில் சூப்பராக யூஸ் பண்ணலாங்க, ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டராக. ஆனால் WWE NXTல வச்சு பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் மெயின் ராஸ்டரை கூட்டிகிட்டு வந்து எங்களேன் மாமி ரியா ரிப்ளே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெரிய புஷ் கொடுத்தாங்கன்னா பெரிய மார்க்கெட்டிங்லாம் இருக்கும். WWE எங்கே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு ட்ரூ மேக்கின்டையர் உன்னதமான வார்த்தைகள் நிறைய பேசுறதுக்கு வந்திருப்பார். ட்ரூ மேக்கின்டையர் மீசை பார்த்தீங்களா, முறுக்கு மீசை விட்டால் சூப்பராக இருக்கும்ல, நல்லா வளர்ந்து நிற்குது. நம்ம ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலி சொல்லியிருந்தார், எனக்கு காலில் அடிபடும் போது எந்த டாக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணலை, அதனால் வந்து நான் ரசல் பலுசாவில் தோற்று போனேன், ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கோடி ரோட்ஸ் கூட. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் 2 பேருக்குள்ள பார்க்க முடிஞ்சிருச்சு, க்ரௌன் ஜூலில் வேறு ஸ்டோரி இருக்குது, இப்போதைக்கு உனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரூ மேக்கின்டையரோட காலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு அடிபட்டுருக்குது. காலில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுருக்காரு. மேபி இது வந்து அந்த கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போல் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நம்ம ஜேக்கப் ஃபாட்டு சர்ப்ரைஸாக வந்திருப்பார். ஆக்சுவலி நான் சமீப காலமாக ஒரு நியூஸ் சொன்னது தான், ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஸ்டோரி இல்லை, அவர் சும்மா இருக்காருன்னு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. கடைசியாக சாமி செயின் வின் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணதுக்காக வந்தார்ல, அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். சோலோ சிக்காவோட சோலிலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு போல இருக்குது. இதுக்கப்புறம் புது ஸ்டோரிக்காக ட்ரூ மேக்கின்டையர் கூட போகிறதுக்காக வந்திருக்காரு. ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் அந்த ஸ்டோரி லைனை நல்லாவே கொண்டு போகலாம். ஏன்னா 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது தெரியாமல் ட்ரூ மேக்கின்டையர் போகிற போக்கில் கன்னத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வச்சிருப்பார் ஜேக்கப் ஃபாட்டுக்கான. ஜேக்கப் ஃபாட்டு எப்படிப்பட்ட ஆள்னா நமக்கு தெரியுமே. அதனால் திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையராக வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த 2 ரெஸ்லர்ஸ் கூட அடுத்தடுத்து WWE ஸ்டோரி லைன் கொண்டு போக போகிறாங்க. நான் ஆக்சுவலி இந்த மேட்சுக்காக பெரிய லெவலில் எதிர்பார்க்குறேன். க்ரௌன் ஜோல் வைப்பாங்களான்னு தெரில. ஏன்னா க்ரௌன் ஜோலுக்கு அப்புறமா க்ரௌன் ஜோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11ஆம் தேதி நடக்குதா, அடுத்த 20 நாளில் WWE அடுத்த ஒரு பேப்பர் நடத்துகிறாங்க. அதுதான் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நவம்பர் 1ஆம் தேதி. நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா சர்வே சீரிஸ் வார் கேம் அடுத்து கண்டினியூவாக பேப்பர் நடக்கிறதுனால இதை ஒரு வேறு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ட்ரூ மேக்கின்டையருக்கு வேலை காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்னென்னா ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதுக்கு போக போகிறாரு. ஸோ அந்த படம் நடிக்க போகிறதுனால ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. WWE வந்து நிறைய ரசலருக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. எல்லா ரசலரும் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டா WWE சண்டை போட யார் இருப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச நியூஸ் தான். ராண்டி ஆர்டனுடைய டேனிங். ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வளைச்சி போட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல சட்டையை கலத்தி போட்டுட்டு 2 பேரையுமே சமாளிக்க முயற்சி தான் பண்ணியிருப்பார். ஆனால் அவரால் முடியலை. அந்த இடத்துக்கு தான் தலைவன் கம்பேக் நம்ம ராண்டி ஆர்டன் வந்திருப்பார். ஸோ ராண்டி ஆர்டனுக்காக ராண்டி ஆர்டன் அடி வாங்கிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் காப்பாற்ற வந்தார்ல ட்ரூ மேக்கின்டையர் ஸ்டோரி லைனில். இப்போது ட்ரூ மேக்கின்டையர் இல்லை, ஆனால் கோடி ரோட்ஸ் அடி வாங்கும்போது காப்பாற்றுறதுக்காக ராண்டி வந்திருக்காரு. போகும்போது அந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ராண்டி ஆர்டன் ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு பாருங்களேன். எம்மோ ஆர்கேஓ எவ்ரிபாடி அப்படியே ஒரு கோடிக்கு ஒரு பாடியை கொடுத்துக்கிட்டு அந்த டைட்டில் எடுத்துகிட்டு போகிறாசா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. WWE ஏன் இந்த மேட்சுக்காக ஏன் இவ்வளோ டெலோ பண்ணுறாங்கன்னு தெரில.
கண்டிப்பாக நான் ஒரு மேட்ச் எதிர்பார்க்குறேன்னா அது கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆட்டன் தான். அப்படி நடந்து ராண்டி கிட்ட டைட்டில் போனோங்க, உண்மையிலேயே பங்கமாக இருக்கும். ராண்டி ஆட்டன் கிட்ட டைட்டில் போகியும் பல நாட்கள் ஆச்சு. அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நேற்றாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்தாலே அன்றிருந்தே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எப்போந்தான் இந்த கோடிக்கும் ராண்டிக்குமான இந்த டைட்டில் மேட்ச் நடத்துவாங்கன்னு தெரில. போகிற போக பார்த்தா ரசல்மேனியாவில் தான் நடத்துவாங்க போல இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் இருக்குது. WWE நடத்துங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.